ஸோ தட்கல் டிக்கெட் நீங்க நிறைய தடவை ட்ரை பண்ணி கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து கிடைக்காம போயிருக்கா. ஸோ இந்த 11 ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தட்கல் டிக்கெட் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த 11 ட்ரிக்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு பேமெண்ட்டுக்கு இ-வாலெட் வந்து சூஸ் பண்றது. இப்போ நீங்க யூபிஐயோ இல்ல டெபிட் கார்டோ வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். இதனால டிக்கெட் கிடைக்கிறது டிலே ஆகும். நீங்க இ-வாலெட் யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ல உங்களுக்கு எதுவுமே வந்து காட்டாது. ஸோ டேரக்டா நீங்க ஒன் கிளிக்லயே வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இ-வாலெட் வந்து டெபாசிட் பண்றப்போ அந்த இ-வாலெட்கான சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து மறக்காம நீங்க ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதான் நீங்க மொபைல் அப்ளிகேஷனான ரெயில் ஒன் ஆப் அண்ட் ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் இது யூஸ் பண்றதுக்கு பதிலாக கூகுள் குரோம்ல வந்து நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா கூகுள் குரோம்ல வந்து நம்ம ட்ரை பண்றப்போ அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்ல ரைட் சைட்ல கார்னர்ல அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். அந்த டைம் ரயில்வே டைமோட சிங்க்ரனைஸ் ஆயிருக்கும். ஸோ கரெக்டா தக்கல் டைம்ல வந்து நம்ம கிளிக் பண்றப்போ அந்த டைம் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும். அதனால நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா டைம் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ போயிட்டு மறக்காம வந்து பாருங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.